குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் இணை உணவு கொடுக்கலாம்னு சொல்றீங்க. அப்ப என்னென்ன இணை உணவு கொடுக்கலாம்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. குழந்தை பிறந்து 6 மாசம் ஆன உடனே முதல்ல நம்ம சவுத் இந்தியன் டயட்ல வச்சுப்போம். காமனா நமக்கு கிடைக்கக்கூடிய ராகி, கேழ்வரகு இல்ல அரிசி இதை கஞ்சி மாதிரி ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு வாரம் நல்லா இது பழகின உடனே அடுத்த உணவு ராகி கொடுத்தா அரிசி கஞ்சியோ, அரிசி கொடுத்தா ராகி கஞ்சியோ மாத்தி 2வது உணவை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா பழகினதுக்கு அப்புறம் 3வதா நம்ம சாதத்தை நல்லா குழைய வடிச்சு பருப்பு போட்டு நல்லா மசிய பிசைஞ்சு குழந்தைக்கு 3 வேளையா கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது 3 நல்லா பழகின உடனே ஒவ்வொரு வாரமும் ஒரு புது காய்கறி, ஒரு புது ஃப்ரூட் இதை குழந்தைக்கு ஒன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். 6ல இருந்து 7 மாசத்துல 3ல இருந்து 4 வேளை உணவு கொடுக்கலாம். 7 மாசத்துக்கு அப்புறம் 4 வேளை உணவு பிளஸ் ஒரு ஸ்நாக்ஸ், ஃப்ரூட் ஆர் எக் அந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதுல சத்து மாவு கஞ்சியோ இல்ல ராகி கஞ்சியோ ஒரு ஸ்நாக் மாதிரி வச்சுக்கலாம் 7 மாசத்துக்கு அப்புறம். இப்ப ஃப்ரூட்ஸ் சொல்றீங்க டாக்டர், அது எப்படி கொடுக்கலாம்? நிறைய பேர் அதை ஜூஸ் போட்டு ஹை கான்சென்ட்ரேட்டடா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கலாமா? ஜூஸ் கொடுக்கறது தப்பு இல்ல. ஆனா அந்த ஜூஸா போட்டு நல்லா வடிகட்டி கொடுக்கும் போது அது ஜஸ்ட் ஒரு சுகர் ட்ரிங்க் மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் மல்டிவிட்டமின் அதுல இருக்கு, மற்றபடி அதுல இருக்க ஃபைபர் அதெல்லாம் குறைஞ்சிருது. அப்படி கொடுக்க கூடாது. ஃப்ரூட்ஸை நல்லா மேஷ் பண்ணி ஃபைபரோட சேர்த்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது. 2வது, குழந்தைக்கு முட்டை எப்போ ஆரம்பிக்கலாம்? பொதுவா 6 மாசத்துக்கு அப்புறமே முட்டையை நான்வெஜ் ஆரம்பிக்கலாம். ஆனா நம்ம கொஞ்சம் மற்ற ஃபுட்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றதால ஒரு 8 மாசம் ஆரம்பத்துல முட்டையை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வெள்ளைக்கருவை மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாசம் முடியறதுக்குள்ள ஒரு முழு முட்டையும் மஞ்சள் கருவோட சேர்த்து கொடுக்குற அளவுக்கு நம்ம குழந்தைக்கு பழக்கப்படுத்திடலாம். இப்போ முட்டை பழக்கமான ஒண்ணு இப்போ 9 மாசம் வந்துருச்சு. அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான்வெஜ், மற்ற நான்வெஜ்லாம் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா சிக்கனோ ஃபிஷ்ஷோ இல்ல மட்டனோ 1 by 1 கொடுத்து நல்லா பழகணும். ஆனா 1 by 1 முதல்ல ஒரு ஐட்டத்தை கொடுத்துட்டு ஒரு 1 week to 10 days நல்லா பழகினதுக்கு அப்புறம் அடுத்த பொருளை இன்ட்ரோடியூஸ் பண்ற பழக்கத்தை வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒன்று எப்பயாவது ரொம்ப ரேரா ஒத்துக்காம போகலாம், அதை அப்ப கண்டுபிடிக்க முடியும்.